ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இது தொடர்பாக தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டது. மதியழகன் கைது செய்யப்பட்டார். ஆனந்த், நிர்மல்குமார் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க தலைமறைவாகினர். தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இதனிடையே கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக முறையிட்டது. வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி பாதிக்கப்பட்ட சிலரும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. கரூர் வழக்கு தமிழக போலீசாரிடமிருந்து சிபிஐ கைக்கு சென்று இருப்பதால் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் 17 நாட்களுக்கு பின் வெளியே வந்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயை ஆனந்த் சந்தித்து பேசினார். அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அவர் விவாதித்துள்ளார். அதன்பின் பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்துக்கு ஆனந்த் சென்றார். மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் சுமார் 2.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்திப்பது, சிபிஐ விசாரணைக்கு பிறகான அடுத்த கட்ட சட்ட மற்றும் அரசியல் நகர்வுகளை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சி அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த ஆனந்திடம் செய்தியாளர்கள் கேள்விகள் எழுப்பிய போது எதுவும் பேசாமல் சென்றுவிட்டார்.